லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க உமா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் 30 நாள் கெடுன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கல. எதுவா இருந்தாலும் 30 நாளுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போனவன் அங்கேயே இருங்க, இந்த பக்கம் இருக்கிறவங்க இங்கேயே இருக்கட்டும். மாப்ள, என்ன இருந்தாலும் கல்யாண நாளுங்கிறது வருஷத்துல ஒரு நாள் தானே வருது. புருஷன் பொண்டாட்டிக்கு ரொம்ப முக்கியமான நாள் இல்லையா? ஒரு நாட்டுக்கு குடியரசு தினமும் சுதந்திர தினமும் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு கல்யாண நாளும் பிறந்த நாளும் ரொம்ப முக்கியம் மாப்ள. என்னங்க பாக்குறீங்க? பிரியா ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டா. இந்த 30 நாளைக்கு ஒத்துக்கிட்டு தானே அவ கையெழுத்து போட்டா. நம்ம வெட்டிங் ஆனிவர்சரிய கொண்டாடக்கூடாதுன்னு ரூல்ஸ் கிடையாது. நீங்க கட்டின தாலி இப்ப கூட என் கழுத்துல தான் இருக்கு. நீங்க தான் என் புருஷன். கொஞ்சம் வந்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். இப்போ எதுக்கு ஸ்கூல் பசங்க டீச்சர் கிட்ட பெர்மிஷன் கேக்குற மாதிரி ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ. நான் உன் கையை பிடிச்சு வச்சிட்டு இருக்க மாட்டேன். ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம். அது எப்படி பிரியா? நமக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியுமே. 2 பக்கமும் மாறி மாறி தாவிட்டே தான் இருப்பான். ஆனா கன்ஃபார்மா நீ தானே சொல்லணும். நீ தான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா போக கூடாதுன்னு சொல்லணும். சொல்லு. அன்னைக்கும் இதே மாதிரி திரு திருன்னு முழிக்காம உங்க தம்பி என் கழுத்துல தாலியை கட்டிருந்தானா நான் சொல்லிருப்பேன். சரி போகட்டும். ஒரு நல்ல நாளுக்காக ஆசீர்வாதம் வாங்குறது ஒன்றும் தப்பில்லை. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இந்த மாதிரி பணிவெல்லாம் முதலே இருந்திருந்தா அவன் ஏன் இன்னொரு பொண்ணை தேடி போக போறான்? உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இந்த சூழ்நிலை எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். செஞ்ச தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்கிட்ட திரும்பி வருவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க மாமா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். மாமா. உமா, நீ ஆசீர்வாதம் பண்ண சொன்னா நான் பண்ணிட்டேன். வேற யாருக்கும் நான் ஆசீர்வாதம் எல்லாம் பண்றதா இல்ல உமா. சரி மாமா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. சீதா, இந்த பொம்பளைங்களே என்னால புரிஞ்சுக்க முடியல. எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்ன புரிஞ்சது? இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் மார்க்கண்டேயனா மாறிக்கிட்டு வராங்க. சரிதானே? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இந்த விவகாரம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலங்க.
என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சீதா. ரொம்ப யோசனையா இருக்கீங்க போல இருக்கு. சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதான் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அடுத்து வரப்போற பிரச்சனைகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு எங்க அப்பா முருகன்கிட்ட எதிர்த்து நிக்கிற சக்தியை கொடுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். எது நடந்தாலும் நமக்காகன்னு மட்டும் இல்லாம எல்லாருக்காகவும் போராட வேண்டியது இருக்கு. அது என்ன எல்லாருக்காகவும்? என்ன பண்றது, ஒரு பக்கம் உமாவுக்காக, இன்னொரு பக்கம் பிரியாவுக்காக, ஒரு பக்கம் மலருக்காக, இன்னொரு பக்கம் பாண்டிக்காக. நீங்க எப்பவுமே மனசு சொல்றபடி கேட்டு நடக்கிறீங்க. அதனால எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க. ம். என்ன ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? என்னை இவ்வளவு தூரம் புரிஞ்சு வச்சிருக்கிற, அப்புறம் ஏன் கோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற? என் உடம்பு மட்டும்தாங்க இந்த பக்கம் இருக்கு. மனசு உசுரும் அந்த பக்கம் தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? எந்த பக்கம் இருந்தாலும் என்னோட பலம் மொத்தமும் நீதான் சீதா. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் எனக்கு இன்னும் விடை தெரிய மாட்டேங்குது. என்ன கேள்வி? ரவி விஷயத்துல நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதான் ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சே. நீங்க உமா பக்கம் நிக்கிறது நியாயம்தான். ஆனா அதே நேரத்துல பிரியாவோட வயித்துல வளர்ற குழந்தையும் இந்த குடும்பத்தோட வாரிசு தானே. இங்க பாரு, நான் அதை பத்தி எப்பவாவது தப்பா சொல்லியிருக்கனா? நான் அதை பத்தி எதுவும் யோசிக்காம இருப்பேன்னு நினைச்சியா? நான் அப்படி சொல்லலைங்க. உமாவுக்கு ஆதரவா இருக்கிற அதே நேரத்துல நான் பிரியாவை பத்தி நினைக்காத நாளே கிடையாது. ஒருத்தருக்கு பண்ற சப்போர்ட்டு இன்னொருத்தருக்கு துரோகமாயிடக்கூடாதுல்ல. உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்துல மட்டும் என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அது மட்டும் எனக்கு குழப்பமாவே இருக்கு. அதே நிலைமையில தாங்க நானும் இருக்கிறேன். ஆரம்பத்துல நீங்க பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, நான் உமா பக்கம் நின்னேன். ஆனா இப்போ நீங்க உமா பக்கம் நிக்கிறீங்க, நான் பிரியாவுக்கு ஆதரவா இருக்கிறேன். இதுக்கு என்ன முடிவுன்னு கடவுள் தாங்க ஒரு நல்ல வழியை காட்டணும். பாப்போம். சார், லேப்ல இருந்து வந்திருக்கேன் சார். லேப்ல இருந்தா? நீரு பிரியா, நான் வாங்கிட்டு வரேன். சார், பிரியா டேய் ரவி, ஒரே வீட்ல 2 பேரோட இருக்கிறது மட்டும் இல்லாம 2 பேருக்கும் ஒரே ஆஸ்பத்திரி, ஒரே டாக்டர், ஒரே நாள்ல செக்கப், ஒரே நாள்ல ரிசல்ட்னு எப்படா? என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாமா. ரிப்போர்ட்ல என்னம்மா போட்டிருக்கு? அது வந்து அம்மா சொல்லுமா. பிரெக்னன்சில ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு போட்டிருக்கு. டெலிவரி டைம்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. ஐயோ, ஏம்மா, எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி சொல்லுமா. உண்டா இருக்கிற கரு வளர்ச்சியில பிரச்சனையா, அப்படியே விட்டா டெலிவரி டைம்ல ரொம்ப ரிஸ்க் ஆயிடுங்கிற மாதிரி போட்டிருக்கு. கடவுளே, ஏன் மேலும் மேலும் இந்த புள்ளைய இப்படி சோதிக்கிறேன்? எந்த குறையும் இல்லாம அவளுக்கு நல்லபடியா இந்த குழந்தை பிறக்கணும். பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைங்களை போய் சேருன்னு சும்மாவா சொன்னாங்க? உங்க அப்பா கொஞ்ச நஞ்சமா பாவம் பண்ணியிருக்காரு, அதான் நீ இப்படி அனுபவிக்கிற. ஏய், மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்து அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காடா. நீ என்னமோ பழைய கிழவிங்க மாதிரி பேசிட்டு இருக்க. வாயை முடிக்கிட்டு அமைதியா இரு.
ஆமா, ஆனா உனா இதை மட்டும் சொல்லிடுங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதும்மா, நீ தைரியமா இரு. அது இருக்கட்டும், முதல்ல உன்னோட ரிப்போர்ட்டை பாருமா. எனக்கு எல்லாம் நார்மல்னு போட்டிருக்கு. பிரியா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். ரவிக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்ச, அவன் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்ச, அதான் உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும். அம்மா நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இந்த பாரு, நல்லவங்க நமக்கு நல்லது நடக்குன்னு சொன்னா அதை சாதாரணமாக எடுத்துட்டு போயிடலாம். ஆனா கெட்டவங்க நமக்கு நல்லது நடக்குன்னு சொன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கெட்டவங்க கிட்ட இருந்து வர்ற பாராட்டு கூட பால் பாயசத்துல பாயசனை கலந்து கொடுக்கறதுக்கு சமம். இந்த ஃபைலை கொடு. நாளைக்கு நான் போய் சிட்டியில் இருக்கிற பெஸ்ட் டாக்டரை பார்த்து இது என்னன்னு விசாரிக்கிறேன். உமா, மாமா என்னம்மா இது? அம்மா ஃபைல் மாறி இருக்குமா? இத பாரு, பிரியான்னு போட்டுருக்கு பாரு. ஆமா மாமா, பிரியான்னு தான் போட்டிருக்கு. ஐயோ, இங்க கொடு. பிரியா, பிரியா அழாத. ப்ளீஸ் அழாத. பிரியா கவலைப்படாத. பிரியா, பிரியா ரிலாக்ஸ். அழாத பிரியா. அதுல நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கிறதா இருக்கு. நீ உடனே போய் டாக்டரை பாரு. ஒன்னும் ஆகாது பிரியா, அழாத. பாரு, நாளைக்கே வேணும் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம். பிரியா கவலைப்படாத. பிரியா, நல்லவங்கள தான் ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். ஏய் அழாத, எல்லாம் சரியாயிடும். சீதா, இந்த என்னங்க இது பிரசாதம்? முருகன் கோவில் அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் நல்லா தானே இருக்கேன். அர்ச்சனை உன் பேருக்கு இல்ல சீதா. அப்புறம் வேற யாருக்கு? அதான் அதானா? அவளுக்கு இந்த கயிறை கட்டி அந்த விபூதி குங்குமத்தை வச்சு விடு. இந்த கயிறு எடுத்து யார் கையில கட்டி விடுறது? எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. அவதான். அததான் யாருன்னு கேக்குறேன். அதான் மெடிக்கல் ரிப்போர்ட்ல பிரச்சனை வந்துருச்சுல்ல, அதான் போய் வேண்டிக்கிட்டு வந்தேன். பிரியாவுக்காக தான். போதுமா? ஒருத்தர் மேல அன்பா இருக்கிறத வெளிப்படையா ஒத்துக்கிறதுல உங்களுக்கு அப்படி என்னதாங்க பிரச்சனை? இப்ப அதுவா முக்கியம்? பாரு, இந்த பிரசாதத்தை அவகிட்ட கொடு.
உன் பையனை காதலிச்சு அவனுக்கு உதவி பண்ண பாவத்துக்கு அவளுக்கு நடக்க இருந்த கல்யாணமும் நின்று போய் அப்புறமா உன் பையனையும் நம்பி அவள் நாசமா போய் அதுக்காக அவ பண்ண காரியத்தை சரின்னு நான் ஒத்துக்கிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அவளுக்கு ஒரு பிரச்சனைனதும் மனசு கேட்கல. சரி சரி, இத நீங்களே அவகிட்ட கொடுத்துருங்க. இந்த பாரு, அதெல்லாம் நான் கொடுத்தேன்னு ஒன்றும் தெரிய வேண்டாம். இத நீ கொடுத்த மாதிரியே கொடுத்துரு. நான் சொல்லாட்டியும் அவளுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? அவ இங்கதான் இவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கறா. வா. நீங்களே கையில கட்டி விடுங்க. கட்டி விடுங்க. இந்தாங்க, இத அவகிட்ட கொடுங்க. கொடுங்க. அந்த சாந்த நிலைய பாருங்க, தெய்வீக கலைய பாருங்க. பச்சை மண்ணு தவிர முகம் சாந்தமா தான் இருக்கு. ஆனா கை ரெண்டும் ஏன் அப்படியே கட கட கடகடான்னு ஆடிட்டு இருக்கு? என்னங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? ஏன் கையில இப்படி நடுங்குது? என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? ரேவதி, எனக்கு என்னமோ இதுக்கு மேல இந்த பீஸ் தாக்கு பிடிக்கிற மாதிரி தெரியல. டேய் சும்மாறா. ஆளு தான் இங்க இருக்காரு, ஆனா மனசு பூரா சாராய கடையில தான் இருக்கு. அதான் கை கிடுகிடுன்னு ஆடுது. புள்ளைக்கு பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக், அதனாலதான் ஆடுது. இங்க பாரு, இன்னும் 10 நிமிஷம் தான் ஆளு கடைய பார்த்து கிளம்பி போயிட்டே இருப்பாரு. எந்த கடையில ஓசில கொடுப்பான்? கடைக்கு போறதுக்கு காசு வேணும்ல. ஏன் காசுக்கு என்ன பிரச்சனை? நான் தான் கையில இருந்த காசு, வாட்ச், மோதிரம், ஹெல்மெட்னு எல்லாத்தையும் வாங்கிட்டேன்ல. அவர் அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை கூட பூரா மாத்திட்டேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பான் கார்டு, பால் கார்டுன்னு எல்லா கார்டையும் வாங்கி வச்சுட்டேன். அது போக ஆபீஸ்ல, வீட்ல, சொந்தக்காரங்கன்னு அத்தனை பேருக்கு கால் பண்ணி அவருக்கு ஒரு பைசா கூட தரக்கூடாதுன்னு சொல்லி வச்சுட்டேன். எப்படி இவர் குடிக்கிறாருன்னு பாத்துருவேன்ல. ரேவதி, குடிக்கிறதுக்கு காசு இல்லாம ஒரு குடிகாரன் திருந்தினதா வரலாறுல ஒரு வரி கூட கிடையாது. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்னாச்சுங்க? அது இப்போ தியானம் பண்ணல, மனசு ரிலாக்ஸா பரவச நிலையில இருக்கு. அதான் எனக்கு தெரியுங்க, உங்களால கண்டிப்பா கட்டுக்கோப்போட இருக்க முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் ரேவதி, வீட்லயே அடைஞ்சு கிடக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு. நீ போய் பை எடுத்து வா, நான் போய் மார்க்கெட் போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த போறேங்க. அப்படியே ரேவதி, அப்படியே கேஸ் ஒரு 500 எடுத்துட்டு வந்துரு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸும் உனக்கு மல்லிகைப்பூவும் வாங்கிட்டு வந்துடுறேன் ரேவதி.
மாமே இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக். இது உட்காந்துருக்கேன் என் மாமியாரு, அது கூட இதெல்லாம் பண்றது இல்ல. ஒரு தகவலுக்காக சொல்றேன், உங்க பொண்டாட்டி இருக்குதே என் அக்கா, இங்க இருந்து தான் காய்கறி எடுத்துட்டு போவாளே தவிர இந்த குடும்பத்துக்காக ஒரு கருப்புல கொத்து கூட வாங்கிட்டு வந்தது கிடையாது. மாமே வேற ஏதாவது அட்வான்ஸா யோசிங்க, இல்லைன்னு வைங்க அப்படியே உட்காந்து உங்க தியானத்தை கண்டினியூ பண்ணுங்க. முடியலையா டிவியை போட்டு பாருங்க, பாட்டு கேளுங்க, பெட்டரா இருக்கும். தயவு செஞ்சு வெளியே மட்டும் போகாம இருங்க. அப்போ நீங்க யாரும் என்ன நம்பல? இதுல என்ன டவுட் உங்களுக்கு? நாங்க யாரும் ஒரு நயா பைசாக்கு கூட உங்களை நம்புறதா இல்ல. இந்த வீட்ல யாரும் யாரையுமே நம்புறது இல்ல. உங்களை மட்டும் நம்ப போறாங்களா என்ன? இன்னைக்கு இந்த தங்கராஜ் யாருன்னு காட்டுறேன்.